ஒருவேளை சரியா குத்தலையோ? நான் டாக்டர் ஆயிட்டேன், டாக்டர் ஆயிட்டேன். நான் ஊசி போட்டுட்டேன், நான் ஊசி போட்டுட்டேன். நான் டாக்டர் ஆயிட்டேன். எனக்கு கொடுக்காம ஜூஸ குடிச்சல, அதான். டேய், ஊசி குத்துனது கூட பரவாயில்ல புள்ள. அண்ணா சூசத்து போட்டான் பாரு. அந்த குட்டி பிசாசை நான் விடவே மாட்டேன். டேய் டேய், நான் ஊசி போட்டுட்டேன். இல்லடா, இல்ல உங்க அப்பா மவனே. ஏன்டா ஊசி குத்துன? உன்ன அடிக்காதீங்க பாரு. என்னாச்சு? என்ன பண்ணானா? ஏதோ ஒரு ஊசி எடுத்து என் பின்னாடியே குத்திட்டான். மூஞ்சி முகரையும் பாரு. சரி கோச்சுக்காதீங்க, விடுங்க. இவன் எங்க டாக்டரோட பையன். யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன வலின்னு எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பா மாதிரி இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தான். அப்படி போடணும்னு ஆசைப்படுறவன் நர்ஸுக்கு பின்னால போய் குத்த வேண்டியதானே? ஏன் எனக்கு வந்து குத்தணும்? லூசே, நர்ஸுக்கு யாராவது இன்ஜெக்ஷன் போடுவாங்களா? பேஷண்ட்டுக்கு தான் போடுவாங்க. ஏண்டா குத்துறது இல்லாம லூசுன்னு வேற சொல்றியா? உன்ன நானு அட்டெண்டர்டா, பேஷண்ட் கிடையாது. சரி விடுங்க, தெரியாம நடந்துருச்சு, சாரி. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அது என்ன ஊசியோ என்ன மருந்தோ? பயப்படாதீங்க, விட்டமின் இன்ஜெக்ஷன் தான். சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் அது ஆகாது. எப்படி நீ சொல்ல முடியும்? மாறி, பூங்குடிய பாத்துக்கிறதுக்கு ஜீவா நீ இருக்கேன்னு சொல்றான். நீ கதை அடிச்சிட்டு இருக்க. கதை அடிக்கிறனா? மவனே, எல்லாம் உன்னாலதான். இங்க ப்ளீஸ். வந்து உன்னை வச்சுக்கிறேன். அம்மா, ஐயோ பூங்குடி, என்னாச்சு? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஜீவா சொன்னதும் நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். லேசா ஒரு கீறல் பட்டாலே எவ்வளவு பெயின் இருக்கும். பிராக்சர்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நடந்தது நடந்து போச்சு, நீ வருத்தப்படாத தீபி. எப்படி பூங்குடி வருத்தப்படாம இருக்க முடியும்? நீ மாயா ஆண்டி கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணும்ல, அப்பதானே நாம ஜெயிக்க முடியும். அதெல்லாம் பூங்குடி பாத்துக்குவா தீபி. பூங்கொடி ஏகப்பட்ட ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணவதான். பட் இப்போ பெட்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சே, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஜீவா. இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி இந்த ப்ராப்ளத்தையும் பூங்குடி கடந்து ஜெயிச்சு வருவா. என்ன சார் நீங்க? அப்போ உன்னால எப்படி வேலைக்கு போக முடியும்னு கேட்டீங்க. இப்போ தீபிகா கிட்ட நான் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்றீங்க. இதுல எது சார் உண்மை? ரெண்டுமே உண்மைதான். உன்னால இப்ப போய் வேலை பார்க்க முடியாதுங்கிறது உண்மைதான். உனக்கு பதிலா அந்த ஒர்க்கை நான் பார்க்க போறதுனால நீ ஜெயிக்க போறது நிஜம். நான் பார்த்த வேலைய நீங்க போய் பார்க்க போறீங்களா? வேணா சார், நீங்க கனவுல கூட அப்படி ஒரு வேலை பார்க்கறத என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல, நான் வேணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி ஒரு கஷ்டமான வேலையை இழுத்து போட்டு பாக்குற. நீ அதை எனக்காக கஷ்டப்பட்டு பண்ணும்போது உனக்காக நான் அதை பண்ணக்கூடாதா? அப்புறம் நம்ம லவ்வுக்கு மீனிங்கே இல்லாம போயிடுமே பூங்குடி. கரெக்ட் தான் ஜீவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிதான் இருக்கணும். இல்ல தீபி, வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத பூங்கொடி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அந்த சேலஞ்ச்ல எப்படியாவது ஜெயிக்கணும். ரொம்ப நன்றி தீபி. எல்லாரோட பிரார்த்தனையும் இருக்கும்போது நான் நிச்சயமா ஜெயிப்பேன். ஆனா 3 நாள் தான், அதுக்கு மேல நான் பெட் ரெஸ்ட்ல இருக்க மாட்டேன். வேலைக்கு வந்துருவேன். சரி ஓகே, அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடு. சரி தீபி. மாறி, சும்மா அங்க இங்கன்னு கதை பேசிட்டு இருக்காம பூங்கொடிய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் இங்க இருந்து பூங்கொடிய பாத்துக்கிறேன். இல்ல, நானே ஒழுங்கா பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் பூங்கொடி. நான் அவ்ளோ பண்ணியும் நீ ஜெயிப்பேன்னு வந்து நிக்கிறியாடி? உனக்கெல்லாம் காலை உடைச்சதை மட்டும் பத்தாது, கையை மூஞ்சி முகர
எல்லாத்தையும் உடைச்சிருக்கணும். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். உனக்கே தெரியாம உன்னை புடிச்சு பொதக்குழியில இறக்கி விடுறேன் பாரு. ஹலோ நர்ஸ். என்ன மேடம்? நீ போட்டிருக்கிற செயின் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அது கவரிங்னு நல்லாவே தெரியுது. என்ன பண்றது மேடம், என் ஒருத்தி சம்பளத்துல தான் என் குடும்பமே ஓடுது. சரி, இட்ஸ் ஓகே, நீ கவலைப்படாத. உனக்கு இதே மாடல்ல ஒரு கோல்டு செயின் தரலாம்னு நினைக்கிறேன். இப்ப புரியுது மேடம். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பூங்கொடி சீக்கிரமே எழுந்துச்சு நடக்கணுமா? டக்குன்னு டீலிங்க்கு செட் ஆயிட்ட. பட் விஷயத்த ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கமிங் டு த பாயிண்ட். அவ இந்த ஜென்மத்துல நடக்கவே கூடாது. மேடம். ஆமா, இப்போ அடிபட்டு எப்படி நடக்க முடியாம கிடக்குறாளோ இப்படியே அவ லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கணும். எனக்காக நீ இத பண்ணனா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது வரைக்கும் எல்லாரும் சீக்கிரம் சரியாகணும்னு தான் வழி கேட்பாங்க. நீங்க என்னடானா? இங்க பாரு, நீ மாட்டேன்னு சொன்னாலும் நான் இத வேற ஒருத்தரை வச்சு பண்ணதான் போறேன். இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஆஃபர். வேணுமா வேணாமான்னு நீ தான் சூஸ் பண்ணணும். இதுல எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகாதே. ஹே, அதெல்லாம் ஆவாது. ஏன்னா உனக்கு பிரச்சனை வந்தா அது எனக்கும் பிரச்சனை தான். என்ன யோசிக்கிற? நான் சொல்ற மாதிரி செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? சான்ஸ்லாம் இருக்கு மேடம். அப்புறம் என்ன? நீ ஒரு கவலையும் படாத. நீ எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிரு. இந்தா அட்வான்ஸ். சரி, நான் சொன்னத எப்ப பண்ண போற? அவளுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் 2 ml போடணும். அப்படி போட்டா அது காயத்தை சீக்கிரம் சரியாக்கும். அதுக்கு பதிலா 10 ml போட்டா மருந்து ஓவர் டோஸ் ஆகி காலையே காயமாக்கிடும். அப்புறம் வாழ்க்கை பூரா நடக்கவே முடியாது. வெரி குட், சூப்பர் ஐடியா. ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் கூட ரொம்ப கஷ்டப்படணுமோ நினைச்சிட்டேன். ஆமா மேடம், சரியான நேரமா பார்த்து நான் போட்டுடுறேன். சரியான நேரமா பார்த்து போடுறியா? இப்பவே அந்த இன்ஜெக்ஷனை போடு. இப்பவா? வேணாம் மேடம், கூட அட்டெண்டர் யாராவது இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவளுக்கு நானே ஒரு அட்டெண்டர் தான். எல்லார் முன்னாடியும் போடுறப்பதான் யாருக்கும் டவுட் வராது. நீ போய் இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணிட்டு வா. மேடம் இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத, அதான் நான் கூடவே இருக்கேன்ல. சரிங்க மேடம், நான் உள்ள போய் மருந்து எடுத்துட்டு வரேன். போ. முதல்ல இவங்களை வெளியே அனுப்பணும். ஏய் தீபி, ஆ? எங்க போயிட்டு வர? இல்ல, நான் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த மாதிரி. கேன்டீன்ல சூடா வடை போடுறாங்களாம். நல்லா இருக்குன்னு பக்கத்து பெட்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. என்னது வடையா? கேட்ட உடனே சாப்பிடணும் போல இருக்கு. ஜீவா சார், நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்.
மாதிரி சொல்லவே மறந்துட்டேன். 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் வச்சிருக்காங்களாம். அங்க போனாதான் உனக்கு பிடிச்ச சட்னி எல்லாம் சாப்பிடலாம். போலாம் தீபி. ஆனா பூவை பாத்துக்கணும்ல. ஏய், பூங்கொடிய நான் பாத்துக்க மாட்டேனா? நீ போயிட்டு வா. அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். பூவே நான் போயிட்டு வந்துடுறேன்ல. ஏய், டாட்டா. என்னது? ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஐயோ நர்ஸ், இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் எனக்கு வேண்டாம். இத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே, என்ன பூங்கொடி இன்ஜெக்ஷனுக்கு போய் பயப்படுற? இன்ஜெக்ஷன் போட்டாதான் கால் சீக்கிரமா சரியாகும். கால் சீக்கிரமா சரியானதானே நீ மாயாவதி ஆட்டுக்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க முடியும். என்னாச்சு? இதுக்கு முன்னாடி நீ இன்ஜெக்ஷன்லாம் போட்டதே இல்லையா? போட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் ஜீவா சார் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேனா, ஊசி போட்டதே தெரியாது. அவர் வந்த உடனே போட்டுக்கிட்டுமா? அவனை பார்த்தாதான் இன்ஜெக்ஷன் கூட போடுவியா? இருடி, பணத்தை கொடுக்க விடாம பண்ணி ஜீவா லைஃப்ல இருந்து உன்னை மொத்தமா துரத்தி அவன் முகத்தையே பார்க்க விடாம பண்றேன். எல்லாத்துக்கும் ஜீவாவே எதிர்பார்க்காத பூங்கொடி. இப்போ ஜீவா உன் கூட இல்லைன்னா என்ன? ஜீவாவை மனசுல நினைச்சுக்கோ. அவங்க பாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போட்டோம். மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்கணும்ல. சரி. இது என்ன இன்ஜெக்ஷன்? டாக்டர் போட சொன்னதுதான் சார். ஏன் ஜீவா, என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஒரே ஒரு தடவை தான் கட்டு பிரிச்சு மாத்தணும். ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தான் டாக்டர் சொன்னாரு. ஆல்ரெடி காலையில ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. என்னது, காலையிலேயே போட்டாச்சா? ஏமா, ஒரு இன்ஜெக்ஷனை எத்தனை தடவை போடுவீங்க? பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா வர்க் பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சார்ட்ல என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? இல்ல மேடம், காலையில இன்ஜெக்ஷன் போட்டத சார்ட்ல நோட் பண்ண மறந்துட்டாங்க. அதான் இன்னும் போடலன்னு நினைச்சு நான் போட வந்தேன். கன்ஃபார்மா காலையில போட்டாச்சு தீபி. சாரி சார். எல்லாத்துக்கும் ஒரு சாரி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுங்க. ஜீவா மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும் இப்போ? உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இருங்க, சீஃப் டாக்டர் கிட்ட போய் நான் பேசுறேன். ஏய், சரி விடு, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. பாரு எப்படி வைத்திருக்கேன்னு. இனிமேலாவது ஒழுங்கா என்னன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. சரிங்க சார். ஏய், என்ன ஜீவா இப்படி பண்ணிட்ட? இந்த மாதிரிலாம் நம்ம கேர்லெஸ்ஸா விடவே கூடாது. இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இரு, சொன்ன கேளு தீபி. கொஞ்ச நேரத்துல எனக்கு வெடன்னு ஆயிடுச்சு மேடம். மாட்டிக்கு போறணும்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு மாட்ட மாட்டேன். வேணாம் மேடம். ஏய், எந்த எக்ஸ்கியூஸும் எனக்கு சொல்லிட்டு இருக்காத. இன்னும் 2 நாள் அவ இங்கதான் இருப்பா. ஜீவா எல்லா டைமும் ஒண்ணு அவ கூடவே இருக்க மாட்டான். அப்போ அந்த இன்ஜெக்ஷனை போட்டுரு. சரிங்க மேடம்.
இந்தாங்க சார். ஓகே, தேங்க்யூ. டாக்டர், சொல்லுங்க சார். கிட்னி ஆப்ரேஷனுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஆனால் இன்னும் ஆப்ரேஷன் நடந்த பாடில்லை. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க சார். எங்கள் அம்மாவுக்காக நான் எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கேன். உங்க அம்மாவோடது ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப். அது ரொம்ப ரேரான குரூப். அதே குரூப் இருக்கிற ஒரு ஆளோட கிட்னி கிடைச்சாதான் உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டோனருக்காக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கிடைச்சதுன்னா உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன பூங்குடி, பெயின்லாம் குறைஞ்சிருச்சா? காலில் சக்கரை கட்டின மாதிரி ஓடிட்டே இருந்தேன். இப்போ ஒரே இடத்துல தனியா இருக்கணும்னா போர் அடிக்குதா? சேச்சே, அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை சார். இப்படி தனியா இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத பத்தி யோசிக்க முடியுது. தனிமையை நாமளே விரும்பி எடுத்துக்கிட்டா அது ரொம்ப சுகமா இருக்கும் பூங்குடி. ஆமா, மாறி இன்னும் வரலையா? எதுக்கு சார் என்னால அவளோட படிப்பை கெடுத்துக்கிட்டு? இங்க இருக்க நர்ஸ் எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அதான் நான் அவளை காலேஜுக்கு போக சொல்லிட்டேன். ம், சரி. இப்போ உனக்கு ஏதாவது வேணுமா? எதுவும் வேணாம் சார். எதுக்கு தேவையில்லாம எல்லா வேலையும் நீங்களே பார்த்து கஷ்டப்படுறீங்க? கொஞ்ச நேரம் என் கூட உட்கார்ந்துருங்க, அதுவே போதும். பூங்குடி, உன்னை பாத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு இன்கம் போச்சுன்னு ஃபீல் பண்றேன். அதுக்கெல்லாம் வரி பண்ணாத. இங்க பார், டடாங், இன்னையோட கலெக்ஷன். வேணாம் சார். ஏன் பூங்குடி வேணாங்கிற? இது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நீங்க சம்பாதிச்ச பணம் சார். ஆமா, நான் சம்பாதிச்சதுதான். பட் அதை உன் வேலையில் தானே சம்பாதிச்சேன். இப்போ ஒரு ப்ரொஃபஸர் காலேஜுக்கு வரல, அவருக்கு பதிலாக நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ அதுக்காக அவர் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருவாங்களா? அது மாதிரி தான் இந்த பணமும். இது உனக்கு தான் சொந்தம் சார். அது வேற, இது வேற. இப்போ ஒரு சித்தாள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் அவங்களுக்கு பதிலா நான் வேலைக்கு போறேன். அந்த சம்பளத்தை யாருக்கு கொடுப்பாங்க? பொம்மை விக்கிற தாத்தா ஒரு நாள் நான் வேலை பார்த்தா 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாரு. அப்படி இருக்கப்போ நீங்க சம்பாதிச்ச இந்த பணம் உங்களோடது தானே. அதனாலதான் சொல்றேன், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க.